இங்க மலைக்கு பக்கத்துல 2 ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு வராங்க. அவங்களுக்கு ரொம்ப நாளா குழந்தையே இல்ல. அவங்க விவசாயம் பண்ணியும் ஆட்டு பண்ணையை வச்சிருந்தா அவங்களோட வாழ்க்கையை நடத்தி இருந்தாங்க. ஒரு நாள் அவங்க ஆட்டு பண்ணையில இருந்த ஒரு ஆடு ஒரு குட்டி போடுது. ஆனா அந்த குட்டி சாதாரண ஆட்டுக்குட்டி மாதிரி இல்லாம கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தலை மட்டும் ஆடு மாதிரி இருக்கு, உடம்பு மனுஷங்க உடம்பு மாதிரி இருக்கு. இதை பார்த்து அவங்களுக்கு இந்த ஒரு குட்டி மட்டும் என்னோட வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு குழந்தை இல்லாதனால அந்த ஆட்டுக்குட்டியை தத்தெடுத்து அவங்க குழந்தையவே வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் அவங்க அந்த குழந்தைய வீட்டுல விட்டு சரியா கதவு பூட்டாம போயிடுறாங்க. அந்த சமயத்துல அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மா அவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அந்த ஆட்டுக்குட்டியை கூட்டி ரொம்ப தூரம் போயிடுது. இவங்களும் பதறி அடிச்சு வீட்டுக்குள்ள பாக்குறாங்க, எங்கேயுமே இல்ல. கொஞ்சம் தூரத்துல பார்த்தா அந்த மனுஷ ஆடும் அவங்க அம்மாவும் நின்றுட்டு இருக்காங்க. இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபும் அந்த குழந்தையை தூக்கிட்டு அந்த ஆட்டுக்குட்டியோட அம்மாவை சுட்டு சாகடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு எது தொல்லை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய வச்சுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் அந்த ஆட்டுக்குட்டி மட்டும் தனியா வெளியே போயிட்டு ஏதோ ஒரு அமானுஷமான விஷயத்த நின்று பார்த்துட்டு இருக்கு. ஒரு கன் ஷூட் பண்ற சத்தம் கேக்குது. என்னன்னு சொல்லிட்டு அந்த லேடி வெளியே வந்து பாக்குறாங்க. அந்த ஆட்டு குழந்தையோட உண்மையான அப்பா வந்து இவர் சுட்டு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருது.